Dazzler Eterna Aradhana. Elevate your eye game with the Dazzler eyeshadows. Dazzler Boundless Expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. Okay. ஆமா ஸ்ட்ரிக்ட்டா இருந்தவரை எப்படி சம்மதிக்க வச்ச? எங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணா எங்க லைட் எரியும் தெரிஞ்சதுனா எல்லாமே ஈஸி. ஓ மருமகனை பிளாக்மெயில் பண்ணி அப்பா கிட்ட பேச வச்ச. டிப்பாவி. சமாப். உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல. நாளை பின்ன மாப்பிள்ள உன் மேல கோச்சிக்கிட்டாருன்னா என்னடி பண்ணுவ? காரணத்தை புரிய வச்சா காரியம் நடக்காதுமா. மண்ணாங்கட்டி. உனக்கு கடக்க ஒன்னு ஆச்சுனா தான் தெரியும் உனக்கு. ஆமா, அவ துருப்பு சீட்டே நீதான் உனக்கு தெரியுமா? Enough. இல்ல தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி? போது நிறுத்துன்னு சொன்னேன், புரியலையா? சாரி சார். ஆமா, நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீ அவனை உண்மையாவே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டுக்கு போனா என்ன நல்லா பாத்துப்பாரு, அங்க எல்லாருமே என்ன கண் கலங்காம பாத்துப்பாங்க. ஆனா அதுக்காக என்னோட கனவை விட்டு கொடுக்க முடியாதுல்லம்மா. 3 வேளை சோறு கிடைச்சா ஜெயில் சொர்க்கம் ஆயிடுமா? ஆமா, நீ என்ன வில்லனாவே என்ன பாக்குறியா? இல்ல, ஆரா என்னோட லைஃப் பார்ட்னர். அவளுக்கு எது நல்லதோ அவளுக்கே தெரியாம அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இருந்தாலும் அவங்கள பாராட்டாமலாம் இருக்க முடியாது. அவங்க வழியில யாரு குறுக்க வந்தாலும் அடிச்சு துவைச்சு போட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க வே ஆஃப் அப்ரோச்சே வேற லெவல்ல இருக்கு தெரியுமா? அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்றாங்க. டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் பிகினர்ஸ் லக். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் லட்சியத்தெல்லாம் போய் அடையாது. அதை அடையவும் விட மாட்டேனா. இருந்தாலும் அவங்க உங்களை விட கொஞ்சம் கிளவராக தான் இருக்காங்க. அவளை பாராட்டுறேன்னு சொல்லி என்ன வாரிட்டு இருக்க நீ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போ, தாம்பரத்துக்கு போய் கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வா. போ. இல்லை, போடா. என்னடி ஆரா, மாப்பிள்ளை சொன்னார்னு அனுப்புகிறேன். அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கொட்டம் போட்ட நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். சரிப்பா. போன வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா? ஏய், போய் பஸ் ஏற்றி விட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. பார், எங்கே போனாலும் குடும்பத்தை மனசில் வச்சுக்கணும். தலையை கட்டு, போ. உங்கள் கனவு கிச்சன் உங்கள் பட்ஜெட்டில் கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி இஎம்ஐ. பிரியதர்ஷினி. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வாமா, இத பாரு. உட்கார், இந்த வீடியோ பாரு. கிளாசிக் கிச்சன்ல நியூ மாடல்ஸ்லாம் வந்திருக்குமா, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீயும் பாரு, உனக்கும் பிடிக்கும். எல்லா மாடல்ஸுமே செம்மையா இருக்குமா. மா, இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குமா. உன்னோட யூடியூப் சேனலுக்கு மாடுலர் கிச்சன் செட் போட்டோன்னு வச்சுக்கேன், வியூஸ்லாம் எகிரிடும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம சென்னைக்கு அண்ணாவை பார்க்க போவோம்ல, அப்ப நம்ம ஆர்டர் பண்ணிடலாமா? என்னம்மா யோசிக்கிற? என்ன, இதுக்கு நிறைய செலவாகும்ல? கம்மிதாம்மா. நீ மற்றதோட கம்பேர் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோயேன், இது வர்த்து உனக்கு தெரியும்.
இங்க பாரு. இந்த மாடல் பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்குமா? ஆர்டர் பண்ணிடலாம் ப்ளீஸ். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட டைம் கிடைக்கும் போது சொல்றேன். ஓகே. தானே அனுப்புறேன் இரு. ஒரு நிமிஷம் இரு. யாரு? பிளம்பர். ஹவுஸ் ஓனர் அனுப்பிவிட்டார். இங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ட்ரைனேஜ் பிரச்சனை. மேலேயும் செக் பண்ணிட்டேன், கீழேயும் செக் பண்ணிட்டேன். இங்கே மட்டும்தான் பாக்கி. சரி வாங்க. ஏய், ஒரு மெயிலுக்காக 10 நிமிஷமா என்ன சாவடிச்சிட்டு இருக்க. அனுப்புற வை. இதான் பாத்ரூம். செக் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் உள்ள இருக்கேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் உள்ள இருக்கான்னு பார்த்தேன். இல்ல. அங்க இருக்கா? அங்கெல்லாம் எதுவும் இல்ல. பெர்மிஷன் கேட்காம நீங்க பாட்டு உள்ள போறீங்க? இங்க செக் பண்ணிட்டேன். பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன்.
பிரச்சனை? எதையுமே ஓபனா பேச மாட்டியா? புடிச்சிருக்கு பிடிக்கல முகத்துக்கு நேரா சொல்லிட்டா இவ்ளோ டிராமா தேவையில்லை. வீட்ல இருந்துட்டு இல்லன்னு சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்காரா? எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க? என்னைக்கா இருந்தாலும் இதை நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதை இழுத்துட்டே போயிட்டு இருந்தேனா நாளைக்கு உனக்கு தான் இது பெரிய பிரச்சனையாகும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுதான் என்னோட கோல் அப்படின்னு தெளிவா சொல்லிடு. சரி என்கிட்ட சொல்லு, உனக்கு அவன் வேணுமா வேணாமா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஒரே குழப்பமா இருக்குடி. எனக்கு பிசினஸ்ல ஜெயிக்கணும், அதுதான் என் கண்ணு முன்னாடி வருது. அதை விட்டா வேற எதுவுமே தெரியல எனக்கு. அப்ப இதையே அவன்கிட்ட சொல்லு. அவனை பார்த்தா பாவமா இல்லையா? உனக்காக அவன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படி ஏன் அவனை கஷ்டப்படுத்துற? அவன் தாண்டி என்னோட பிரச்சனையே. அவன் கூட சந்தோஷமா நான் அவன் கைய புடிச்சுக்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் அவன் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல. இல்ல நான் அப்படி என்னதான் ஆசைப்பட்டேன்? சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும், என் கால்ல நான் நிக்கணும். இதெல்லாம் எனக்கு கொலை குத்தமா? என் கூட நிக்கலாம்ல. உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலனா புரிஞ்சுக்கலனா அதோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. எனக்கு அப்படியே மண்டை வெடிக்குது. அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லுடா. டேய் இப்பதான் என்கேஜ்மென்ட் கூட சொல்லவே இல்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்றேன், வந்து சாப்பிட்டு போ. கண்டிப்பா வந்து இன்னைக்கு ட்ரீட் மட்டும் வெச்சிரு. ட்ரீட்டா? ஆமா ஆமா, இதெல்லாம் வைக்க முடியாது. ஆறா வரட்டும், அவ கையாலேயே நீ ஒரு சூப்பர் விருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணு. ஓகேவா? ஆறா நல்லா சமைப்பாங்களா? சூப்பரா சமைப்பாடா. ஓ அப்ப இன்னைக்கு ஆறா சமையல் தான். ஆறா கம் கம் கம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மீட் மை கொலீக்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஹாய். என்கேஜ்மென்ட் தான் முடிஞ்சிருச்சு, அடிக்கடி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம்ல? மீட் பண்றதா? மேடம் ரொம்ப பிஸி, இவங்கள போன்ல பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இருக்க கூடாது. என்கேஜ்மென்ட்க்கும் மேரேஜ்க்கும் நடுவுல இருக்கிற டைம் கோல்டன் பீரியட். சும்மா இரு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், மிஸ் பண்ணவே கூடாது. கேட்டுக்காரா, உன்னை நான் வர சொல்லணும்னா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கு இல்ல? என்ன எல்லாரும் வந்திருக்காங்க? நத்திங் வெட்டி. நாங்களாம் ஒன்று சேர்ந்துட்டா சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு அவங்களுக்கு ரீசன் வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட். டேய் நாங்க ஏதோ பார்ட்டிக்கு வந்தோம்னு நினைச்சுக்க போறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே? ஏ நம்ம டின்னர் பண்ணலாம். டேபிள் புக் பண்ணிடுறேன். அது என்ன பண்ணலாம்? டேய் இன்னைக்கு பிளானே இன்னும் ஓவர் ஆகல, லஞ்ச் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல தெரியுமா? நீ ஏன் கவலைப்படுற? அதான் ஆறா வந்துட்டால, அவ பார்த்துப்பா. சமைச்சிருவல்ல? அப்ப சூப்பர். சரி ஓகே வாங்க பர்ச்சேஸ் பண்ண போவோம். ஆறா சரி போயிட்டு வந்துடுறேன். கலக்கிடு. ஓகே ஏ வாடா போலாம் போலாம். போயிட்டு வரேன். ஹாய். ஹாய் அங்கீதா. ஹாய் ஹாய். நான் பிரியா. நம்ம கிச்சனுக்கு போலாம். போலாம். என்ன பார்த்துட்டு இருக்க? ஆராவோட ப்ராடக்ட் ஆன்லைன் டிசைன் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏய் மார்க்கெட்டிங்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். ஆராவோட ப்ராடக்ட் விஷ் லிஸ்ட்டுக்கு கிளிக் ஆயிடுச்சு, சேல் ஆன் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி பாரு, ஆர்டர் பிளேஸ் ஆகுதா? ஏன்? பாரு தெரியும். ஆமா பிளேஸ் ஆகல. ஏன்? வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹேக் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்ற நீ? அப்படி கூடவா பண்ணுவாங்க? காசு கொடுத்தா யார் வேணா பண்ணுவாங்க. ஏய் நீதானா அது? ஏய் அவளோட பிசினஸை முழுசா அடிக்க பிளான் பண்ணிட்டியா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எல்லாத்துக்கும் நீ என்னையே சொல்லாத. உன்னெல்லாம் நம்ப முடியாத. ஒரு நிமிஷம்.
வந்து ஓகே. ஹலோ ஜெகன். சொல்லாரா? ஏதாவது ஆர்டர் வந்துச்சா? இல்லையே, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் ஒருத்தர் கூட ஆர்டர் பண்ணல? எனக்கும் அதான் தெரியல. பேஜ் டிஸ்பிளே கரெக்டா இருக்கான்ட்டு 3 வாட்டி வெப் டிசைனரை கால் பண்ணி கேட்டுட்டேன். எல்லாம் சரியா தான் இருக்கு. கிளையண்ட் கிளிக் பண்ணாதான் ஆர்டர் பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டாரு. நீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துட்டல? ஆரா, அந்த ஆப்ஷனையும் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல இங்க இருக்கிறது வேற எனக்கு கடுப்பாகுது. இதுல அம்மா வேற. போய் மாறன பாரு, அவன்கிட்ட பேசு, அது இதுன்னு. கூலா இராரா, நல்லதே நடக்கும். நீ வேற இங்க இருக்கவே பிடிக்கல. ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாகலான்னா. கண்டிப்பா நடக்கும், ஃபீல் பண்ணாத. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே ஆரா. பாய் பாய். ஆயில் எங்க இருக்கு? இல்ல, அவருக்கு ஃபார்ச்சூன் ஆயில்ல சமைச்சாதான் பிடிக்கும். சோ வாங்க போயிருக்காங்க. உங்க வீட்ல என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? நாங்களும் ஃபார்ச்சூன் ஆயில் தான் யூஸ் பண்றோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபார்ச்சூன் ஆயில் வெரி வெரி லைட். ஹோம் மேட் ஃபுட் டேஸ்ட் இருக்கும். டிரான்ஸ் ஃபேட் இல்லாததுனால நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல பசி, சீக்கிரம் சமைக்க சொல்லு. டேய் வரேன்டா. ஏய் பாத்துடா. என்னடா நீ பிடிக்க வேண்டியதான்டா. என்னடா ஒழுங்கா கொடுக்க மாட்டியா? பிரியா, வந்துட்டீங்களா? கொடுங்க. என்னடா சமையல் வேலையெல்லாம் மும்முரமா போகுதா? இன்னைக்கு என்ன சமையல்? ஃபார்ச்சூன் ஆயில் யூஸ் பண்ணி இன்னைக்கு பேபி கார்ன் ஃப்ரை பண்ண போறோம். என்ன ஆரா சமையலை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க, வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க? எப்பவுமே இப்படிதானா? இல்லையே, ஆரா நல்லா பேசுவாளே. இல்ல ஆரா? ஆரா வா. இன்னும் கொஞ்ச நேரம் தான். பிரியா, அது கொஞ்சம் பாத்துக்கங்களேன். நீ வா. நான் பாத்துக்கிறேன். இந்த பேபி கார்னை கட் பண்ணி வச்சுட்டு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே ஓகே. வா. ஆமா, என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க நீ? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்ல என்கிட்ட. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. ஏன் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்லையா? ஓப்பனாக சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. நீ தாண்டா பிரச்சனை. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ மட்டும் என்னோட கரியருக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா, என்னோட கனவையும் லட்சியத்தையும் மதிச்சிருந்தா, நான் ஏன்டா இவ்வளவு டென்ஷன் பட போறேன்? சொல்லியும் சொல்லாமலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். ஏன் என்ன எல்லாரும் போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் மண்டல ஏறுதா ஏறலையா? நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா வரணும், அதுதான் என்னோட ஆசை.
Dazzler Eterna Aradhana. Co-presented by Anand Anubhavam Aromane. Powered by Classana Kitchen-க்கு Classic Kitchen வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.